இந்த பச்சை மிளகாய் எடுத்து கடிச்சிட்டு இந்த கஞ்சி எடுத்து குடிக்கும் போது அப்பா சூப்பர். அசத்துக்கப்பா. அம்மாமா குடிக்காதீங்கம்மா. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என் தோலை உரிச்சிருவாங்கம்மா. முன்ன நீங்க வெங்கடேசன் கிட்ட கூழ் வாங்கி குடிச்சதுனால அவனை வேலையை விட்டே நீக்கிட்டாங்கம்மா. அதுக்குதான் அவனை மீன் வியாபாரம் செய்ய சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்தேனே. நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கும் பணம் தரேன். பசங்களுக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுக்கா. நம்ம அநியாய வட்டி வாங்குறோமா? 100க்கு 20 அதிகமான வட்டியா? சின்ன பாப்பா நில்லு. இவ்வளவு நேரமா எங்கடி போயிருந்த? அது ஒண்ணுமில்ல, கோயில்ல ஆடிட்டு இருந்த. பல்லு உடைஞ்சிடும். நேரா வீட்டுக்கு வராம கோயிலுக்கு அண்டி போன. நீ உடனே வீட்டுக்கு வானல, அதான். நான் என்ன சொன்னாலும் நீ ஏத்தே பேசிக்கிட்டு வர. ஆமாமா, இந்த ஊர்ல உன்னை தட்டி கேட்க யாரும் இல்லைங்கிற தைரியத்துல தானே நீ எல்லா விஷயத்திலயும் அதிகாரம் காட்டுற. அதுக்குதான் நான் தயாராயிட்டேன். உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. உன்னை விடவா? வயசு இன்னும் 12 கூட ஆகல, அதுக்குள்ள உன்னை எழுத்து பேசுற பாத்தியாக்கா? யோ சண்முகம், எவையா எனக்கு 12ன்னு பொய் சொன்னது? உங்க அம்மா. முந்தா நாள் தானே எனக்கு 19 ஆச்சு. என்னமா நீ கம்முன்னு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லார்கிட்டயும் என் அக்கா உனக்கு 12 வயசு தான் சொல்லியிருக்கா. நீ நம்பலனா நான் நம்புறாத. யோ சண்முகம், எங்க அம்மா சொன்னது எல்லாம் பொய். அம்மா, பொய்யே பேசுறவங்களுக்கு பொண்ணாதான் பிறக்குமா. இப்பவே 2 பேர் இருக்கோம். மறுபடியும் போய் பேசுனேன்னு வச்சுக்கோ, இன்னொன்னு பொண்ணாதான் பிறக்கும். ஜாக்கிரதை. உன்ன அகிலா, அப்பா நீ உன் ரூமுக்கு போய் வட்டி கணக்க பாரு. நான் சின்ன பாப்பாவுக்கு புத்தி சொல்றேன். நீங்க இப்படியே பேசுங்க. ஏற்கனவே இவ ஆட்டத்தை என்னால தாங்க முடியல. வாய் மூடுங்க. அவ மேல உள்ள கோபத்தை என் மேல காட்ட ஆரம்பிச்சுட்டியா? அதாவது சிவராத்திரி அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு 10 ரூபா மணி ஆர்டர் அனுப்புடான்னு சொன்னா, எதுக்குங்க தீபாவளிக்கு அரிசி பருப்பு போஸ்டல் அனுப்பிடலான்னு சொன்னானா ஒருத்த. அந்த பழமொழி ஞாபகத்துக்கு நிறுத்துங்க. பழமொழி சொல்லி ஆளை கொண்டுகிட்டு இவள. நீ பேசாத, நான் அவகிட்ட பேசுறேன். இந்த பக்கம் வாமா. ஏய் மிஸ்டர். ஏய், இவர் உயரம் மட்டும் 6 அடி இருக்காரு. இவரை பார்த்து சொடக்கப்பட்டு மிஸ்டர் கூப்பிடுறியா? பேரு கல்யாண், மரியாதையா கல்யாணாருன்னு கூப்பிடு. ஹேய், கஸ்டமர்ஸ் விரோதிக்க கூடாதுடா. அவங்க பேசட்டும். சரி பேசுமா. நீ என்னமா பெசரட்டு செய்வியா? சாதாரண பெசரட்டு இல்லம்மா, மசாலாவை உள்ள வச்சு அமுக்கி செய்வாரு. ஜீவா, ஸ்டோரி அது வரைக்கும் வரலடா. இது கதையே வேற. என்னடா பின்னாடி நிறைய இடம் வாங்கிட்ட? பெசரட்டு வேணுங்களா பாப்பா? ஏய் பாரு, பாத்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. 10 பெசரட்டு எடுத்துட்டு வா. இந்தாங்க. ஏய், எனக்கு பெசரட்டு தராம எடுத்துட்டு போற? நீங்க கேட்டது ஸ்பெஷல் பெசரட்டு இல்லையாமா? அதுக்குன்னு ஒரு எண்ணெய் விட்டு சுடணும் இல்லையா? மாமன் சுட்டுக்கிட்டு இருக்கான். சுட எடுத்துக்கிட்டு வருவான். ஏய் லுக், எனக்கு பெசரட்டு வர வரைக்கும் நீங்க யாரும் அதை சாப்பிடவே கூடாது. பெசரட்டு ரெடி மேடம். சாப்பிடுங்க. கெட்ட வாசனை வருது. விளக்கெண்ண ஊத்தி டிஃபன் செஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாத்திட்டு வரியா? அம்மாடி பாப்பாடி, என்னம்மா குளிக்கிட்டு போறீங்க? என்ன மேன் செய்யணும்ன்றீங்க? என்ன செய்யணும்னு தெரியாத மாதிரி கேக்குற? அடுப்பாங்கற ஸ்பெஷலா 10 பெசரட்டு வேணும், உடனே ஊத்தி எடுத்துட்டு வான்னு ஆர்டர் கொடுத்தல. பணம் கட்டு பணம். பிளேடி பில் எவ்வளவுயா? எவ்வளவுனா எவ்வளவு? 2 பிளேட் 2 கிளாஸ் 250 ரூபாய். 500 ரூபா ஆச்சா? 500 கொடுத்துறேன். 500? ஓகே. என்னங்க அங்க பாக்குறீங்க? எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பணம் கட்டுங்க. பணம் பணம். என் பாஸ் போச்சு. ம். நான் அப்புறம் வந்து கட்டறேன். இது ரொம்ப பழசுமா, வேற மாதிரி சொல்லு. அப்புறம் வந்து கட்டுறேன், நாளைக்கு வந்து கட்டுறேன், மை ஃபாதர் வந்து கட்டுவாரு அப்படின்னு போய் சொல்லிட்டு போறவங்க லொல்லு பண்ணியே என் முடியெல்லாம் போயிருச்சு. மரியாதையா பணத்தை கட்டிட்டு இங்க இருந்து எகிரு. கட்ட முடியாதுன்னு என்ன செய்வீங்க? என்ன செய்வோமா? என்ன பண்ற நீ? தபால் தபால்னு பழைய கார்ல கேர பிடிச்சு ஆட்டுற மாதிரி சரியா பிடிச்சு ஆட்டு. செஞ்சு காட்டு. என்ன செஞ்சு காட்டு? திருவண்ணாமலை காட்டு. இப்படி இப்படி நல்லா பிடிச்ச சுத்த 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 சுத்த. ஐயோ மாவே நைஸ் ஆகலையடா. அவ்வளவுதான். 1/2 மணி நேரமா ஆட்டுது, இன்னும் நைஸ் ஆகல. தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து. உப்பு பத்தல, உப்பு போடு. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு உப்பு எல்லாம் போட்டா படையெல்லாம் நாசமா போயிடும். ஐயோமா, விரல விட்டேன். ஐயோ மடை மடை இருமா, மூக்கெல்லாம் செஞ்சுட்டு அதுல வச்சா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என் மூஞ்சில காரி துப்புவாங்க. என்ன வேணாலும் கேளுங்க. கிலோ கத்திரிக்காய் 4 ரூபான்னு கூட, வெள்ளரிக்காய் கிலோ 4 ரூபான்னு கூட மொத்தத்தையும் வாங்கிடுறேன். வேற எவனாவது ஏமாந்த இருப்பான், அங்க போய் கேளுங்க போங்க. இதுக்குதான் பழக்கம் இல்லாத கடைக்கெல்லாம் என்ன கூப்பிடாத. என்ன கேட்டேன். என்ன சத்தம் போட்டுக்கிட்டு? ஒண்ணு இல்ல மாமே, கிலோ கத்திரிக்காய்க்கு LIC பில்டிங்கே எழுதி தாப்பான்றான், கிலோ வெள்ளரிக்காய்க்கு அண்ணா சாலையே எழுதி தாப்பான்றான். பட்ஜெட்ல ஏத்திட்டாங்க. ஏய், என்னது? யாரோ ரவுடி பசங்க துரத்திட்டு வராங்க. என்ன காப்பாத்துவியா? இந்த மூட்டை வச்சுட்டு அதெல்லாம் கஷ்டம். முதல்ல கீழே இறங்கு. எவனாது மண்ட பிறந்துடும். யாரை நினைச்சுக்கிட்டீங்க? போயிட்டானுங்கடா. ஒரு சத்தத்திலே போயிட்டானுங்க. அடுத்து என்னமா செய்யறது? வா, வாசல் விட்டுறேன்.
இவ்வளவு நேரம் கழிச்சு போனா வார்டன் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அது ஏற்கனவே பெரிய லொல்லு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் இங்கே படுத்துட்டு விடிஞ்சதும் போயிடுறேன். சரி படுத்துக்க. அப்ப நீ என் கதையை விடு. ஜீவா நாங்கெல்லாம் போய் வெளியே படுத்துக்கிறோம். எந்திரிக்கிறேன். எனக்கு ஏதாவது இருக்குமா? என்ன? அதான் திங்கிறதுக்கு. அடுப்படிக்கு போய் பாரு, வடையோ பூரியோ இருக்கும், எடுத்து தின்னு. சூடா என்ன இருக்கு? அடுப்புல நெருப்பு. அதுல கெட்டி சட்னி வச்சு தருவியா? ஆயிடுச்சு. என்னவோ ஓவர் ஆயிடுச்சு உனக்கு. ஆமா, ஓவர் ஆயிடுச்சு. பசி. என்ன பிச்சு தின்னு. ராத்திரி நேரத்துல வெள்ள பிசாசு மாதிரி வந்துட்டு கப் சிப்புன்னு படுக்கிறியா? வெளியே பிடிச்சு தள்ளட்டுமா? படுத்துக்கிறேன். ராத்திரி முழுக்க தூக்கம் போச்சா? என்ன மாமே, ராத்திரி பூரா தூக்கம் இல்லையா? என்ன சொல்ற? அதான் பனி பெஞ்சதுல அத சொன்னேன். அத சொல்றியா? ஆமாண்டா. ஆனா நீங்க நல்லா தூங்கி இருப்பீங்களே. ஆமா, நாங்க என்னத்த தூங்கணும் அடுப்பாங்கிற. உனக்கு மட்டும் ஒரு நிமிஷம் கூட தூக்கமே வந்திருக்காது. என்ன புரியலையா? அதான் ராத்திரி பூரா பனி, பொண்ணு, குளிரு, போர்வை, அது இது. ராத்திரி நல்லா இருந்தா? நீ வேணா பாரு மாமே, அந்த பொண்ணுதான் உனக்கு. கூடிய சீக்கிரம் ஜம்மா ஜக்கா அத்திரி பார்த்தா ராத்திரி முழுக்க தூக்கம் போச்சா? ஐயோ, என்ன மாஸ்டர், சுட சுட பெசரட் இருக்கு தரவா? எதுக்கே பெசரட்டு? வயித்தால போறதுக்கா? அசத்தெல்லாம் மேரேஜ் சாப்பாடே போட்ட என்ன? எனக்கு மேரேஜா? யார் சொன்னது? யாரோ சொன்ன. உனக்கும் திருவேணிக்கும் கல்யாணம் ஆமே. சே, லவ் ஆமே. அட போலராது நீங்க பாட்டுக்கு. சரி விடு. அந்த பொண்ணு கோவக்காரி தான். உன்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டா. ஜமாய் நானாரு. ஜீவா, இந்த பொருளை கிளப்பி விட்டது யாருப்பா? காவியமானவன் நீ ஐயா தர்மம். சாமி, தர்மம் 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 தர்மம். ஐயா தர்மம் 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 தர்மம். எந்த இது தர்மம் இல்ல டாடி. டாடியா? நான் உனக்கு டாடியா? தட்னா தஞ்சாவூர்ல போய் விழுவேன். அந்த மாதிரி சொல்லாத டாடி. நான் பசியோட போராடுறேன், நல்லா திட்டிடுவேன். இத்தப்படி சரியா 30 ஆண்டுகளுக்கு முன்ன இதே ஊரு பஸ் ஸ்டாண்ட். நைட் எஃபெக்ட், மேல ரெயின் எஃபெக்ட். அப்போ என் அம்மா கையேந்தி கையேந்தி களைச்சு போய் வந்து படுத்தா. நீ வந்த, தொட்ட. அடுத்த சீன்ல சரியா 9வது மாசம் நான் பிறந்தேன். நீதான் எங்க அப்பா. அட பாவி, இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காடா? இருக்காது. ஏன்னா நான் குளிக்கிறது சினிஸ்டாஸ் யூஸ் பண்ற சோப்பு. ஆனா நீ குளிக்கிறது யாருமே தொடாத சீக்க. அது மட்டும் இல்ல, நான் எங்க அம்மா மாதிரி. அதான் அதிர்ஷ்டம். எது இப்படி கையெந்தறதா? நம்பிக்கை இல்லையா? 1 மினிட். இந்த கொடை எங்க அம்மா மயங்கி கிடந்தப்போ அன்பு காணிக்கை அவங்களுக்கு நீ கொடுத்தது. இந்த கொடையை எடுத்துக்க, என்ன உன் குழந்தைய ஏத்துக்க. கொடையா? யா, நான் கொடுத்தேன். யா, எங்க காட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு போய் யோசிச்சு சொல்றேன். டேக் யுவர் ஓன் டைம். ஜாக்கிரதை, இன்னொரு தடவை டாடி அப்படின்னு சொன்ன உன்னை பிச்சை எடுத்து பிச்சை தீனி போட்டுருவேன். பி கேர்ஃபுல். நான் சென்னைக்கு போய் ஒரு நடிகனா திரும்பி வந்து பூவாயால என் குழந்தைன்னு கூப்பிட வைக்கல, நான் பிச்சைக்காரன் தான். ஏய், இங்க வா. என்ன ரொம்ப நெருக்கமா நடந்து வர? நீ நானும் ஈக்குவலா? உன்னை விட கீழே. புரியுதுல்ல? ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன தம்பி பிரேக் அடிச்சுட்ட? இங்க வா. நீ துரையாட்டம் ஜாலியா பின்னாடி நடந்துட்டு வருவ. உனக்கு வேலைக்காரனா நான் வழி காமிச்சிட்டு வரணுமா? உடம்புல பயம் இருக்கட்டும். இன்னும் என்ன அனுபவிக்க போறோம் இந்த பையன் கிட்ட. மறுபடியும் என்ன கூப்பிடுற? பாருடா, இப்ப எதுக்கு நடிக்கிற? ஏன்னு கேட்டா பின்னால நடக்காதுன்னு சொல்ற. இனிமே நான் அடிக்காதம்மா. சரிம்மா, நீ என்னவோ எம்எல்ஏ வாட்ட முன்னாடி வருவ, நான் உனக்கு பிஏ வாட்ட பின்னாடியே வரணுமா? பின்னால நடக்கூடாது, நெருங்கி நடக்கூடாது, முன்னால நடக்கூடாது. பின்ன எப்படி நடக்கிறது? சவுண்ட் ஓவரா போகுது.
பிஞ்சு போயிடும். தெரிஞ்சு நடந்துக்க. நான் படுற கஷ்டத்துல இந்த பிச்சைக்கார ஹலோ ஃபாதர், ஹவ் ஆர் யூ? நான் சரசமாவுடைய ரத்தா. உன்னை இந்த பூமி மேல நடக்க விட கூடாதுங்கிறது ஏன் திட்டா. அதனால இப்பவாது என்ன உன் புள்ளன்னு கட்டி புடிச்சுக்கோ. என்ன பெத்த ஆத்தாவும் கஷ்டத்தெல்லாம் தீத்துருவாண்டா. இந்த பைத்தியக்காரத்தனத்தை விட மாட்டேன் நீ. நீ யாரு நான் சொல்லட்டா? அம்மாடி, ஏன்டா என் உயிரை இப்படி எடுக்கிற? நான் உனக்கு ஃபாதராடா. என்ன இப்படி கூப்பிட்ட நான் தாம்பரம் பக்கம் ஓடி போயிடுவேன். நீ எங்க வேணாலும் போ, அங்க வந்து நீதான் என் அப்பன்னு சொல்லுவேன். எவனாவது கேட்டா இதோ ப்ரூஃப். உன்னால இது என் அம்மாவுக்கு அப்ப தரப்பட்ட செருப்பு. இத பார்த்தாவது புரிஞ்சிக்க. நான் கொடுத்த செருப்பா? எங்க கொஞ்சம் காட்டு பாக்கலாம். தேங்க்ஸ். இந்த மட்டவாள செருப்பு நானே போட மாட்டேன். மவன Who is the owner of this house? Who? யாருங்க வீட்டு ஓனர்? Come on, come out. அரெஸ்ட் பண்ணனும். Come on. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நெருக்கமா பார்த்தா பேண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்கு. Come on, come out. வாங்க, எல்லாரும் வரிசையா வந்து நில்லுங்க. Don't irritate me. உங்க முகத்தை பார்த்தா பணக்காரங்களா தெரியுது. அப்ப நீங்க தான் வீட்டு ஓனரா? கான்ஸ்டபிள்ஸ், come on. அரெஸ்டர், இறங்க போடுங்க. நான் இந்த வீட்ல இவங்க இந்த வீட்டுக்கு இருக்கிற அம்மா. பெருக்கிற அம்மா இவ்வளவு ரிச்சா இருக்காங்களே எப்படி? அதான் இவங்களோட பிளஸ் பாயிண்ட். மூவ் மூவ். நீ யாரு? நீ தான் இந்த வீட்டு ஓனரா? இந்த சின்ன வயசுல இவ்வளவு சொத்துக்களை எங்க இருந்து சம்பாதிச்ச? இது பெரியவங்க கொடுத்த ஆஸ்தியா இல்ல சுயமா சம்பாதிச்சதா? அப்படி இல்ல, எனக்கு இந்த வீட்ல எந்த சம்பந்தமும் இல்ல. நான் உங்களோட பொண்ணு. என்ன இழிச்ச வாயனாக்குறியா? டோன்ட் இரிட்டேட் மீ. பெருக்கிற அம்மாவோட பொண்ணுங்கற பட்டுப்பாவோட உடுத்திக்கிட்டு இருக்க. ஓனரைய கொடுத்தாருங்க. அப்ப இவன் யாரு? பாலுங்கணத்துல பக்கெட் போட்டு தூர் வர்றவனா? இவரும் இங்க வேலை பாக்குறாரு. இவர் யாரு? நீதான் வீட்டு ஓனரா? நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. நான் இந்த வீட்டு பழசுங்களுக்கெல்லாம் கலாய் பூசுறவன். ஸ்டாப் ஸ்டாப். கேள்வி கேட்டா கச்சேரி நடத்துற? இவரே எங்க வீட்டு பழைய சாமான்களுக்கு கலாய் பேசுறவரே. பழைய சாமான்களுக்கு இந்த வீட்டுல எல்லாரும் உழைப்பாளிகள். ஆல் ஒர்க்கர்ஸ். Where is the owner? I want to arrest him. Where is the owner? I am the owner. நீங்க மிஸ்டர் கல்யாண். நீங்க ஜீவா. எங்க பாத்திருக்கோம்? எலிமெண்டரி ஸ்கூல்ல. மாம்ஸ் ஜீவ்ஸ் உன்னை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன. கல்யாண் ஐயா, கல்யாண் ஐயா, இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் உங்களுக்கு ஃப்ரெண்டா? கேக்குறாங்க பார். எங்களுக்குள்ள சாதாரணமா நெருக்கல்ல, மசாலா நெருக்கம். அன்னைக்கு காலேஜ்ல இந்த கல்யாணம் மட்டும் எனக்கு பேனா வாங்கி தரலனா நான் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி இவ்வளவு பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசரா வரேனுங்க. பட் நான் இன்கம் டாக்ஸ்க்கு துரோகம் செய்யறதா இல்ல. அரஸ்ட் ஹிம். கான்ஸ்டபிள், அரஸ்ட் ஹிம். என்னடா அரசன் கத்த? இத்தனை கால பழகுற நண்பனை கூட பார்க்காம? நோ, டோன்ட் இரிட்டேட் மீ. அரஸ்ட் விஷயத்துல மட்டும் நான் எவனையும் பார்க்கறது இல்ல. கம் ஆன். இந்த விஷயத்துல மட்டும் காம்ப்ரமைஸ்ங்கிற பேச்சே கிடையாது. அரஸ்ட் ஹிம், அரஸ்ட் ஹிம், அரஸ்ட் ஹிம். ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வரியா? எனக்கு எந்த வேலையும் இல்ல. அரஸ்ட் ஹிம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வரியா? எனக்கு எந்த வேலையும் இல்ல. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வர போறியா இல்லையா? ஓகே வா வரேன். அரஸ்ட் ஹிம், அரஸ்ட் ஹிம் ஐசே, அரஸ்ட் ஹிம். எப்படி வதற நம்ம ஆக்டிங்? இது என்ன கேண்டீன் நினைச்சிட்டியா? என்ன கூச்சல் போடுற? இன்னைக்கு அரஸ்டிங் இல்ல. அரஸ்டிங் இல்லையா? அப்ப என்ன செய்யறது? ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு நீ போய்டு. ஓகே 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 ஓகே. ஒரு வாரம் டைம் தர்றேன். அது முடியறதுக்குள்ள உன் கணக்குல உள்ள தப்ப எல்லாம் சரி செஞ்சுக்க. அதுக்கப்புறம் வந்து முறையா செக் பண்ணி பார்த்து கையெழுத்து போட்டு போயிடுறேன். இன் கேஸ் அப்ப கூட உன் கணக்குல ஓட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்க, இரிட்டேட் ஆகி போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். ஓகே, ஒரு வாரம் டைம். என்ன மேன் சொல்ற? கொஞ்சம் தள்ளி நில்லு. நெருக்கமா என்ன பேண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, புரியாத உனக்கு? என்னங்க ஐயா, மேல சீல் வச்சிருக்காங்கல்ல, அது கொஞ்சம் எடுத்து விட்டு போயிட்டாங்கன்னா. ஜீவா, என்னன்னு பாரு. ஏய் டிங் டாங், நீ போய் திறந்து விடு. அவனை ஃபாலோ பண்ணி யாரோ ஒருத்தர் போங்க. நான் போறேங்க, நான் போறேன். கேவலம் வீட்டை பெருக்கிற அம்மா இந்த அளவுக்கு ஆர்வத்தோட பறந்துட்டு வர்றாங்களே, வீட்டு ஓனராட்டம். உங்களை பார்த்தா எப்படி தோணுது தெரியுங்களா? ஜட்டியோட ஒருத்தர் சட்டையை அவுத்துட்டு சடுகுடு ஆடினானா, வட்டி வாங்க வரதா செட்டி வண்டி மேல ஏறி துண்ட ஊத்தானா, அந்த பழமொழி ஞாபகத்துக்கு வருது. இது பழமொழியா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியணுமா? அர்த்தம் வேணுமா? சொல்றேங்க. என்ன? ஓடியே போயிட்டோம். அப்பாடி, பொழைச்சேன்டா கடவுளே. பொழைச்சேன்டா கடவுளே. சொன்னதை செஞ்சு முடிச்சிருக்கா.
இப்பவே கல்யாணம் இந்த வீட்டு மருமகனா ஆக்கிடு. இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேணாம். வாய்முடா கழுத. கல்யாண ஆட்ட ஆபத்துல உதவி செய்யற பிள்ளைக்கு நான் கொடுத்த வாக்கு மீறிடுவேன் நினைச்சியா? நீ போய் ஐயரை கூட்டிட்டு வா, இன்னைக்கே முகூர்த்தம் பார்க்கணும். போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. சின்ன பாப்பா, பைத்தியக்காரத்தனமா கனவுலகத்துக்கு போகாதே. தீபங்கள் எரிய பாதைகள் தெரிய தனனா மார்னிங். டேய் என்ன சாகடிக்காதடா. நான் பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு கல 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 உடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போய் நான் ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கிறேன். டேய் பாடிக்கோ, டான்ஸ் ஆடிக்கோ. என்ன விட்டுற அதுல? ஐயோ வேண்டாம் வேண்டாம் ராஜா. டேய் ராஜா, நீதான் என் புள்ள. நான் ஒத்துக்கிட்டேன். என்ன விட்டுறா கண்ணா, விட்டுரு. ஆனா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நீ என் டாடி இல்ல. என் டாடி யாரு தெரிஞ்சு போச்சு. போட்டோ கூட பிடிச்சிட்ட. போட்டோவா காமி? இத்தனை காலம் ஊரு ஊரா நான் தேடின ஆசை டாடி. இவரும் டாடியா? எஸ். எப்படி இருக்கு மூஞ்சி? ரெண்டு அச்சடிச்ச மாதிரி எவ்வளவு கரெக்டா இருக்கு. ஷேம் டு ஷேம். மண்டைய போட்டியா? ஓகே. அம்மா அனாதை பொண்ணுங்க சமாதி கட்டுங்க, ஒட்டத்தை பண்ணுங்க. கேவலப்படுத்துறியா? ஹலோ, யாரு? I am the income. I am the taxi. I am the officer. Who is the owner? ஆஃபீஸரா? கொஞ்சம் இருங்க, ஓனர் ஐயாவோட பேசிட்டு வரேன். அக்கா வாய்முடு. இது உன் கவலையெல்லாம் ஒழிஞ்சிடுச்சு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் கிளைமாக்ஸ் வந்துடுச்சு. அவ ஆட்டத்துக்கு டண்டனா தெர போட போற. என்னடா சொல்ற நீ? இதோ கொண்டு வந்துட்ட. என்னடா இது? ஜின்னு ஜின்னு. இத அந்த பிரியாணியில கலந்து போட்டு வச்சுக்க. அவன் கதை கந்தல். அதான் தலை கிரு கிருன்னு சுத்தி மயக்க போட்டு விழுந்துருவான். விழுந்தவங்கிட்ட அக்கா நீ எங்க போட சொல்ற அங்க போட்டுடுவான் கையெழுத்த. அப்புறம் அவன் கழுத்தை பிடிச்சு அமுக்கி நம்ம வெளியே அனுப்பிடலாம். சாப்பிடு தம்பி, கோழி பிரியாணி. உனக்காகவே நாட்டுக்கோழி பிடிச்சு நானே என் கையால தயார் பண்ணேன். என்ன மாமா நீ மட்டும் ஒல்லியா குட்டிக்கிற? பிரியாணியா? சின்ன பாப்பா, நீ கிட்ட வரவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. ஐயோ, நீ கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னல, நான் தின்னே தீர்வேன். சின்ன பாப்பா, சின்ன பாப்பா தொட சாப்பிடுவியா? பாப்பா தொட மட்டும் இல்ல, அதுக்கு மேலே திம்ப. ஏய் என்னடி நீ பாட்டுக்கு அவர் தட்டுல நிறுத்தி திங்கிற? மாமா தட்டு ஃபுல்லா இருக்கா, திங்கிறதுக்கு ஆளே இல்ல, அதான் நான் பங்கு போட்டுக்கிறேன். தப்பா சிம்பாலிக்க பேசுன செருப்பாலே அடி விழும். நான் ஒருத்தி இருக்கேன். என்ன தொலையா? பாப்பா ஐயோ வேணாண்டி, சொல்றது கேளுங்கடி. நீங்க தின்ன கூடாது. போகட்டாத்த ஆசைப்படுறாங்க. அது இல்ல தம்பி, உங்களுக்காக நீ கொஞ்சம் இரு. ஐயோ அவ திங்கிறா, நான் மட்டும் வாய் மூடிட்டு இருக்கணுமா? ஏன் புருஷன், ஏன் தட்டு, நான் தின்னுவேன், ஏன் இஷ்டம். ஆஹா, உன் அன்பு என்ன எங்கேயோ இழுத்துட்டு போகுது. ஐயோ சரி சரி. கண்ணு கல்யாணி சூப்பர். நல்லா தண்ணி அடிச்ச. விழுந்துட்டான். அக்கா ஒரு ஃபுல் அடிச்ச உடனே பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஜோர விசில் அடிச்சு கைய தட்டு. போட போறான் கையெழுத்து, மாறப்போவதும் தலையெழுத்து. ஐயா இந்த பேனாவை பிடிச்சுக்கணும், இதுல ஒரு கையெழுத்து போட்டு இங்க இங்க. ஐயோ ஏய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. வா, கொஞ்சம் சின்ன பிரியாணியில கலந்து சாப்பிட்டா நான் மயங்கி போயிடுவேன். உடனே கையெழுத்து போட்டு நினைச்சியோ? டே புடுங்கி, அது லேடிஸ் ட்ரிங்க்டா, ஆம்பளைங்களுக்கு ஏறாது. இன்னும் ரெடி ஆகலையா? இத வந்துட்டேன் மாமா, இத வந்துட்டேங்க. வாடா மாமா நான் ரெடி. ஏய் நில்லு,
பாத்தியா, உனக்காக நான் விரும்புறவரையே தியாகம் செஞ்சு அந்த தியாகத்தை கூட மறந்து போய் என்னையே வெறுத்து ஒதுக்குறியாக்கா? நீ என் தங்கச்சி இல்லடி, எனக்கு சக்களத்தி. நான் தான் அறிவு கெட்டு போய் உனக்காக இன்னைக்கு தியாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, தியாகம் செஞ்சது நான் இல்ல, நான் இல்லடா, இல்ல. என்ன கூச்சல்? கோயிலுக்கு வரீங்களா இல்லையா? லுக், உங்க கூட கோயிலுக்கு வரணும்னா நான் தான் வரணும். அப்படி என்ன உங்ககிட்ட ஸ்பெஷலா இருக்கு பெருசா? நான் இவ்வளவு பெருசா தாலிய கட்டிக்கிட்ட பொண்டாட்டி, நான் என் சின்ன மனசை கொடுத்த மச்சினச்சி இல்ல மாமா. எப்படி இருக்குப்பா? என்னங்கடா இது? நான் எங்க இருக்கேன்? வெக்கம் கட்ட பொண்ணு. வெக்கமா? யாருக்கு? நீ ஏதோ மயக்கத்துல இருக்கிற தம்பி, ஒன்ன சொல்லல, இவள. இவளா? சிச்சி, இவங்களா? யார் இந்த பாப்பா? நான் பாப்பாவும் இல்ல, டீப்பாவும் இல்ல, அவரோட பொண்ணு. ஓஹோ, அப்படின்னா இவங்க தங்கச்சியா? அவ என்னோட பொண்ணுப்பா. வயசு 12 தான், உடம்பு கொஞ்சம் பெருத்துடுச்சு. என்னது? உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணா? இவ்வளவு பெரிய பொண்ணுக்கு இவ்வளவு சின்ன அம்மாவா? நல்ல காலம். நம்ப முடியாத விஷயம் தான் இதான் போல இருக்கு. அது சரி, நான் தெரியாம கேக்குறேன். இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு இவ்வளவு பெரிய வயசானவர் எப்படி கட்டி கொடுத்தாங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை தம்பி. தவறு செஞ்சா செஞ்சதுதான்டா மகாதேவான்னு அந்த காலத்துல என்ன பெத்தவங்க அவசரப்பட்டு இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்பா அகிலா, நம்முடைய மேரேஜ், அதோட பேக்ரவுண்ட், நம்ம தாம்பத்திய வாழ்க்கை ரகசியம், இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதுக்கு அவர் ஒண்ணும் டாக்டர் உதயமூர்த்தியும் இல்ல, ஜப்பான் டாக்டர் கானூனும் இல்ல. ஏ, உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது? நான் எங்க இருக்கேன்னு தானே. அவர் எப்பவும் இப்படிதான் தம்பி. நீங்க என்ன வேலை செய்றீங்க? பொழைக்க வழி தெரியாம விலாசம் இல்லாத கடுதாசி ஆட்டம் நான் தெரு தெருவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அத்தை, நீங்க தான் எனக்கு ஏதாவது வழி காமிக்கணும். ஏன் இப்படி எல்லாம் பேசுற தம்பி? நீ என் உயிரை காப்பாத்தினவன், அதுக்கு கைமாற நான் எதுவும் செய்ய மாட்டேனா? நீ என்ன பண்ற? நம்ம வீட்டை கவனிக்கிற மேனேஜர் ஆயிடு. அப்ப நானே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன்னு மரத்துல ஏறின கழுத தம்பிக்கு ஒத்தாசையாயிரு. இது அநியாயம். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா போயிடு. இஷ்டம் இல்லைன்னு சொல்லலம்மா, எனக்கு அதிர்ஷ்டம் தரித்திரங்கிற பேர்ல தான் வரும். பாவம், ரொம்ப களைச்சு போயிருக்க. காலையில பேசிக்கலாம். படுத்துக்க தம்பி. குட் நைட். ஒரு விஷயம், உனக்கு தூக்கம் வரலன்னா ஏசி மிஷின் இருக்கு, போட்டுக்க, ஜில்லுன்னு இருக்கும். வாடி வெளிய. இரு, டாட்டா சொல்லிட்டு வரேன். வெளியில வா, பேசிக்கிறேன். டாட்டா சொல்றேன். பையா. சரி பொண்ணு. பழக்கம் இல்லாத ஆம்பளைங்க கூட பேசக்கூடாதுன்னு பேசிக்கிட்டே நிக்கிற. அகிலா, சந்தியா விஷயத்துல நீ ரொம்ப எச்சரிக்கை பண்ணேன்னு வச்சுக்க, இவ படுக்கையில இருந்து மனுஷன் மேல விழுந்துருவா. அப்புறம் நீ உன் பக்கம் இழுக்க, நான் என் பக்கம் இழுக்க, அசிங்கமா போயிடும். வாய் மூடுங்க. இன்னொரு தடவை அந்த பையன்கிட்ட தனியா பேசுன இடிச்சிடுவேன். பேசக்கூடாது அவன்கிட்ட. நீ சொன்னதுக்காகவே அந்த பையனுக்கு நான் சிக்னல் கொடுக்குறேன். என்னைய ரேஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி சீக்கிரமா சீக்கிரமா அசிங்கமா. ஏய், நம்ம தலைவர் ஜோப் விட்டாரு. ஜோப் சொன்னாரு, சரிங்கடா, எல்லாரும் சரிங்க. ஏய் ஜீவா, டிஃபன் ரெடியா? சீக்கிரம் கொண்டு வா. ஐயோ, வயித்த கலக்க போகுதுடி. வயித்த கலக்கணும்டி. அவனுங்க ஓபன் பண்ணணும், உடனே கியூல நிக்கணும். சீக்கிரம் குடியா. சாப்பிடுங்க சார். திறப்பு விழான்னா முதல்ல ரிப்பன் வெட்டணுமையா. அசிங்கம். சாதாரண பில்டிங்னா ரிப்பன் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிடலாம். ஆஃப்டர் ஆல் இது கக்கூஸ் தானே சார். அசிங்கம். அது இல்லீங்க, முதல்ல ஓபன் பண்ணி உள்ள போனீங்கன்னா திங்கிறது கஷ்டமா போயிடும். முதல்ல தின்னுட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்தாங்க சாப்பிடுங்க. திங்கிறானுங்க. நம்ம கல்யாண் ஸ்வீட் செய்யறதுல நம்பர் 1 சார். காரம் செய்யறதுல A1 சார். எப்படி சார் இருக்கு ஸ்வீட்டும் கீட்டும்? சிச்சி, ஸ்வீட்டும் காரமும் பிரமாதம். அசிங்கம். இந்த அசிங்கம் உங்க வாயை விட்டு போவே போதா? அது எப்பயோ வாயில் இருந்துட்டே தான் இருக்கும் அசிங்கம். அப்ப நீங்க தான் கரெக்டா லெட்டர் ஓபன் பண்றதுக்கு. கக்கூஸ் ஓபன் பண்றதுக்கு நான் எதுக்கு அசிங்கம்? பின்ன என்ன, எப்பவுமே ஹோட்டல்ல தான் திறப்பீங்களா? என்னங்க, பிறக்கிற ஒரு மனுஷனும் ஒரு நாளைக்கு 2 தடவை அங்க போகணும் வரணும். ஆண்டியோ அமைச்சரா இங்க ஒண்ணு வித்தியாசம் இல்லைங்க. நான் திறக்கலன்னா என்னால உட்கார முடியாது போல் இருக்க. கொஞ்சிருங்க, அவசரப்படாதீங்க, ராகுகாலம் போட்டும். அட போயா, ராகு காலத்தை பார்த்தா நாரி போயிடும். வாயா திறக்கலாம். பொறுத்து தரங்களே அசிங்கம். என் நிலைமை தெரியாம அசிங்கம். என்னங்க நிலைமையை நீங்க கண்டுட்டீங்க? அசிங்கம். என்ன ஆளாளுக்கு அசிங்கம் பண்றீங்க? அவசரப்பட்டீங்கன்னா கட்டி தர மாட்டேன். அசிங்கம். கத்திரியை தொல்லனா கடிச்சே திறப்பேன். மாலையாவது போட்டுக்கிட்டு தரங்களே அசிங்கம். மாலை இல்லாமையே திறப்பேன். கடிக்கும்.